அண்மை செய்தி. இந்தியா வெற்றிகரமாக ஏவுகணை சோதனையை நடத்தி இருக்கிறது. K4 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், வணக்கம். தற்போது K4 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை எந்த அளவு நடைபெற்றிருக்கிறது? குறிப்பாக உக்ரைன், இஸ்ரேல் போன்ற பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஏவுகணை சோதனை எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? உங்களுடைய தகவல். நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை குறிப்பிட்டீங்க. அதாவது உலகின் சூழலை வைத்து இந்த ஏவுகணை சோதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா நடத்திய ஏவுகணை சோதனையை பற்றி முதல்ல பார்த்துருவோம். உலக அளவில் இது எப்படி முக்கியத்துவம் பெறுது என்பதையும் பார்த்து விடுவோம். இந்தியா நடத்திய இந்த சோதனையை பற்றி, இந்த ஏவுகணை சோதனையை பற்றி இந்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்தியா என்ன செஞ்சிருக்காங்க, விசாகப்பட்டினம் பக்கத்தில் இந்திய கடற்படை சப்மரின் என்று அழைக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போய் நிறுத்தி அதிலிருந்து ஒரு ஏவுகணையை சோதித்திருக்கிறார்கள். இந்த ஏவுகணை சாதாரண ஏவுகணையாக இருந்தால் இவ்வளோ பெரிய நியூஸாக இருக்காது. இந்த ஏவுகணையில் அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய திறன் படைத்த ஏவுகணை இது என்பது குறிப்பிடத்தக்கது. எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும். அப்படி என்றால் எந்தெந்த நாட்டிற்கு பயணிக்கும்? இந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் பாகிஸ்தான். ரெண்டுமே நமக்கு பெரிய நட்புறவு இல்லாத ஒரு நாடு என்பதால் அந்த நாட்டில் உள்ள எந்த பகுதிக்கும் பயணிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 3500 கிலோமீட்டர். இதற்கு முன்பு இதே போல நீர்மூழ்கி கப்பலிலிருந்து நாம் ஒரு ஏவுகணையை ஏவினால் சுமார் 750 கிலோமீட்டர் வரை மட்டும்தான் பயணிக்கும். ஆனால் இப்பொழுது நாம் ஏவி இருக்கும் இந்த ஏவுகணைக்கு சுமார் 5 மடங்கு ஆற்றல் அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உலக நாடுகள் எப்படி இருக்கின்றன? உலகத்தில் 2 போர் நடைபெற்று வருகிறது. முக்கிய போர் ரஷ்யா உக்ரைன் போர். ரஷ்யா ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க அணுகுண்டு வீச நேரிடும் என்று. இன்னொன்று ரஷ்யா சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா கொண்டு போய் ஜப்பானில் ஏதாவது நீங்கள் ஆயுத குவியல் செஞ்சீங்கன்னா அதற்குண்டான நடவடிக்கை இருக்கும் என்று அந்த போர் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அப்படியே இங்கே பாலைவன பூமிக்கு வந்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர். அது ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லாக்கும் தான் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கிறதே தவிர ஹமாஸுடனான போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யாவில் அணு ஆயுதம் பற்றிய பேச்சும் அடிபட்டிருக்கும் காரணத்தினால் இந்தியாவுடைய இந்த சோதனை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த உலகத்தில் சுமார் 200 நாடுகள் இருந்தாலும் 9 நாடுகள் கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. 4 அமெரிக்கா சார்புடைய நாடு. 1 அமெரிக்கா, 2வது இங்கிலாந்து, 3வது பிரான்ஸ், 4வது இஸ்ரேல். இதெல்லாம் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள். இன்னொரு பக்கம் அப்படியே ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள். ரஷ்யா, சீனா, வடகொரியா. இவங்க 3 பேரும் வச்சிருக்கிறதாங்க சொல்லப்படுறாங்க. மொத்தம் 7 ஆச்சா. பிறகு இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளும் அணு ஆயுத நாடுகளாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தில் இதுவரை 2 அணுகுண்டு தான் வீசப்பட்டிருக்கு. 2ஆம் உலகப் போரின் மீது அமெரிக்கா கொண்டு போய் ஜப்பான் மீது வீசியது ஹீரோஷிமா, நாகசாகி. ஆகஸ்ட் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி மிகப்பெரிய உயிரிழப்பு. அதற்கு பிறகு வந்த கதிர்வீச்சு இப்படியெல்லாம் பயங்கரமாக இருந்தது. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. 3ஆம் உலகப் போர் இதுவரைக்கும் உலகத்தில் நடைபெறவில்லை. அணு ஆயுதங்களும் எங்கேயும் வீசப்படவில்லை. இருப்பினும் அணு ஆயுத வீச்சு என்ற பேச்சு வந்திருக்கிறது. 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்குமா என்ற விவாதங்களும் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் எங்களிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது. அது சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் வரை எங்கள் கடல் பகுதியிலிருந்து பாயும் என்ற ஒரு செய்தியை இந்தியா உலகிற்கு சொல்ல வருகிறதோ என்று அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். தங்களுக்கு நன்றி சலீம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.